ஹலோ மைடியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. நாளைக்கு உங்களுக்கான தமிழ் எக்ஸாம் விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட் பாஸ் 7th ஸ்டாண்டர்ட் செல்லக்குட்டீஸ். அடுத்து இங்கிலீஷ் மேக்ஸ் இன்ஸ்டியூட் எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. இப்போ நீங்கள் எழுத போகிற தமிழ் எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் நைட்டு கூட லீக் ஆனால் கூட உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். வாட்ஸ்அப் சேனலில் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைபே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, 1 மார்க் பாருங்கள். காந்தியடிகள் எப்போது டேஸ் பேசினார்? இதுக்கு ஆன்சர் கீழே தெரிஞ்சால் நீங்கள் கீழே ஆன்சர் கீழே மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் தெரிஞ்சா ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நானும் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுவேன். ஓகேவா? வயலில் விளைந்த முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வார். டேஸ் ஒரு நாட்டின் அறநாற்று. ஸோ அப்படியே படித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடுத்து 4, 5 பாருங்கள். அடுத்து கோடி நெருப்புக பாருங்கள். திருநெல்வேலி டேஸ் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஸ் ஆகு பெயர். கூடுகட்ட தெரியாத பறவை. ஸோ சரியாக பார்த்துட்டிங்களா? சூசிட் பார்த்துட்டிங்களா? அடுத்து கோடி நேரத்தையும் பார்த்துருங்க. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். விலை நிலம். இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. நானும் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் சேனல்லாம் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பொறுத்துக்க பாருங்கள். விளைநிலம், விதை, கலை, உரம், சாந்தம். அடுத்து 2 மார்க் பாருங்கள். 7 கேட்டிருக்காங்க. 7, 8, 9 கேட்டிருக்காங்க. 9ல் நீங்கள் 6 எழுதுனா போதுமானது. 3 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? இங்கே ஒரு 7 இருக்குது, கீழே ஒரு 2 இருக்குது, மொத்தம் 9 இருக்குது. 9ல் நீங்கள் 6 எழுதுனா போதும். 3 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? இருபத்தி 24. அடுத்து எவையினும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. 25, 26, 27 பாருங்கள். உழவுத் தொழிலின் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக. இரட்டை கிளவி அடுக்குத்தொடர் ஒப்பிடுக. திருநெல்வேலிக்கு தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக. இதுலேயே 3ல் 2 எழுதுனா போதும். அடுத்து அடிப்பிரமணி எழுதுக பாருங்கள். 28. அடுத்து 29 பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து 30 பாருங்கள். ஏதேனும் ஒன்றுக்கு விடையளிக்க. 30. அடுத்து 31 பாருங்கள். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். 2 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி இலக்கண 2 மார்க்ஸ் மாதிரி. ஓகேங்களா? இதெல்லாம் முடிஞ்சது உங்களுக்கு. 31ல் 2 கேட்டிருப்பாங்க, 2 மார்க்கு. 32லையும் அதே மாதிரி தான். ஸோ கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் பெயர்களில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. அப்புறம் கலைச்சொல் தருக. அப்புறம் சரியான வினைச்சொல்லை ஈட்டி நிரப்புக. அப்புறம் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. இந்த 5ல் 5மே எழுதிடுங்க. உங்களுக்கு 2 மார்க்கு, இலக்கண 2 மார்க்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இங்கிலீஷ் மேக்ஸ் சோஷியல் வீடியோலாம் போடுவேன், அதில் சந்திக்கலாம். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.